கொடுத்திருக்கிறாங்க. இனி இவங்க பேசின இந்த வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுக்கும்படியாக தம் மனைவி சோபாவும் இருக்கிறாங்க. சரி, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் பென்சி அவர்கள் இந்த நேரத்துல முன்பாக என்ன செய்ய வருகிறதை நாம் பார்ப்போம். என்ன பேச போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் விதமாக சொல்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் பேசுகிற பேச்சுகள் அது என்னவாக இருந்தாலும் சரி, தேவன் கவனித்து கேட்கிறார். ஆனால் சாட்சியா வச்சாரு. நான் பேசுறத யாரு கேட்கிறார்? ஆண்டவர் கேட்கிறாரு. உண்மையை நான் பேசுறேன் சொல்றாரு. ஆனபடினாலே என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கும்படியாக உங்களுடைய கேட்கிறேன். எனக்கு நல்ல ஒரு தர்மத்தை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடானு கோடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். மற்றும் இந்த திருச்சபையின் போதகருக்கும் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தினாலே நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கு நடுவராக வீட்டிற்கும் எங்களுக்கு மிகவும் பிரியமான அன்பு போதகர் சார், இது உங்களுக்கு ஐசிக்கிறதாக சொல்லல, மெய்யாகவே சொல்லுங்க. நீங்க உண்மைதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். மெய்யாகவே எங்களுக்கு மிகவும் பிரியமான அன்பு போதகர் செல்வதாஸ் அவர்களுக்கும், எங்கள் அணி தலைவர் மை டியர் மாஸ்டர் ஐசக் சார் அவர்களுக்கும், எங்கள் அணியில் இருந்து கொண்டே உண்மைக்கு குரல் கொடுக்கும்படியாக காத்திருக்கும் கிறிஸ்துவின் உத்தமகுமாரன் அன்பு தம்பி பாஸ்டர் வனில்ராஜ் அவர்களுக்கும், தன்னுடைய கணவர் நடுவரானபடினாலே எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற எதிரணியின் தலைவி அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா அவர்களுக்கும், தனது பெயரிலேயே மகிழ்ச்சி இருப்பதாக எண்ணிக்கொண்டு தப்பு கணக்கு போட்டு காத்திருக்கும் எதிரணியின் பிரச்சார பீரங்கி அன்பு தங்கை மிஸ்ஸஸ் மனோன்மணி அவர்களுக்கும், கிறிஸ்தவ குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவன் தான் என்ற உண்மை தெரிந்தும் யாரோ மூளையை சலவை செய்ததினால் வேறு வழி இல்லாமல் எதிரணியில் அமர்ந்து கொண்டு எங்கள் அணிக்கு ஆதரவு அளிக்க காத்திருக்கும் எங்கள் மார்த்தாண்டன் திருச்சபையின் பாஸ்டர்மா அன்பு தங்கை நிஷிபா அவர்களுக்கும், மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செல்லந்திருத்தி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக சபை நாள் விழாவில் நடத்தப்படுகின்ற இந்த பட்டிமன்றத்தை கேட்கும்படியாக தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்டு இதன் மூலம் ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் மகிழ்ச்சிக்கு விட வேண்டியதை விட்டு சேர்க்க வேண்டியதை சேர்க்கும்படியான நல்ல தீர்மானங்களை எடுக்கும்படியாக காத்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வணக்கத்தை கிறிஸ்துவின் நாமத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பதிவு. பிரச்சார பீரங்கி என்று நான் வர்ணித்த என் அன்பு தங்கை அற்புதமான கருத்துக்களை அள்ளி வாரி வழங்கிக் கொண்டு சென்றார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்றார்கள். ஆம், நான் ஆமோதிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ யார் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தில் எண்ணி பார்க்கும் போது தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் பாஸ்டர் அவருடைய கணவனால் கவிதை சொல்லி தங்கையை என்கரேஜ் பண்ணதாக சொன்னாங்க. நிச்சயமாகவே அவருக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருந்திருக்கும். நிச்சயமாக காரியமாகாமல் ஒரு கணவரின் வாயிலிருந்து கவிதை வராது. அடுத்ததாக அருமை உடசாரியான ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏங்க, நான் கேட்கிறேன், திருமணம் முடித்து போகிற பெண்கள் அன்பு சகோதரிகள் அனைவருமே குணத்தை அம்மா வீட்டில் விட்டுக் கொண்டு வருகிறார்கள். கணவன் வீட்டில் குணத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளால் நிச்சயமாகவே குலசாரியான ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுவார். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் அம்மா வீட்டில் குணத்தை விட்டுக் கொண்டு வருகிறார்கள். வீட்டுல இல்ல, அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கு. அம்மா வீட்டுல
இங்க வரும்போது வறுமையா தான் வராங்க. ஆமா, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அப்படி அம்மா வீட்டுல நற்குணத்தை விட்டுக் கொண்டு வருகிற பிள்ளைகள், அது அந்த மனைவி எப்படி ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நான் இந்த அவைக்கு முன்பதாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். கண்டிப்பா முடியாது. நடுவர்களே, அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, பெண் புத்தி பின் புத்தி, பின் யோசனைகளை முன் செல்லும் தீர்க்க தரிசன புத்தி. ஆமாங்க, புத்தி நல்லதுதான், அப்படி சொன்னா நல்லதுதான். ஆனா இந்த பெண் புத்தியை பற்றி நன்றாக அறிந்த அந்த பெண்களுக்கு புத்தியை கொடுத்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு அருமையான வாக்கியம். வேண்டவர் வாசிக்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் உங்ககிட்ட சாரி. ஸ்திரீயானவளே மீறுதலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டால் அவதான் அல்ல. எப்படிங்க இந்த புத்தி முன் புத்தியா இருக்க முடியும்? அல்லது முன் பின் யோசனைகளை சொல்லுகிற தீர்க்க தரிசன புத்தி தெரியாதா? அந்த குழந்தை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லலையா? அவனுக்கு புரியாத பாஷைகளை ஏதாவது சொல்லினாரா? அந்த சகோதரிகளை நடுவர்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, ஆவதும் பண்ணாரே அழிவதும் பண்ணாரே என்று. ஆமாங்க, ஆவதும் பொண்ணாலதான் அழிவதும் பொண்ணாலதான். ஆவது ஆக்குவது அவங்களால முடியும். எப்போ? தியாகம் செய்யும் போது முடியும். எந்த சகோதரியாவது இன்றைய கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? தியாகத்தை குறித்து ஏதாவது ஏடுகளில் நாம் வாசிக்கிறோமா? ஏதாவது குடும்பங்களிலே என் மனைவி விதமான தியாகத்தை செய்து என்னை உயர்த்தினாள் அப்படி என்று ஏதாவது வாசித்திருக்கிறோமா? இல்லை. எப்படிங்க மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும்? கூட இப்ப சொல்லல, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த கதையை தான் சொன்னாங்க. அதுக்கு மாறேன் பாருங்க. அதே மாதிரி அப்படி பின்புத்தி பின் யோசனை உள்ள பெண் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று பரிசுத்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலேன். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவரையும் தானே ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீ இல்ல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்ட குணமுள்ள கணவன் லிஸ்ட் எடுத்தோம் சொன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக பேர்களை நாம் பட்டியலிட்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால இன்னொன்னு சொன்னாங்க, பெண்கள் நாட்டோட கண்கள், வீட்டோட கண்கள். எல்லா ஆண்களுக்கும் ஒரு நற்செய்தி, உண்மைதான். சிசிடிவி கேமரா கேன்சல். ஏன்னா நாட்டுல நடக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நம்ம சிசிடிவி கேமரா வேண்டாம், இவங்களே போதும். எல்லாம் மனைவிக்கு ஒரு பண்ணு ரொட்டி வாங்கி கொடுத்தா போதும், அவ்வளவு அடுக்கடுக்க சொல்லிடும். அப்படி அடுத்ததாக மன்னிப்பு கேட்கறது நாம தான். நாங்க மன்னிப்பு கேட்டு சாரி வாங்கிக்குவோம். ஆமாங்க, சாரி வாங்குறதுக்காக சாரி கேட்கறதுக்கு யாரால முடியாது. 10,000 பணத்தை கொடுங்க, நான் கேட்கிறேன், கால விடுறேன். வெரி குட். என்ன கேட்டு மனமும் வந்து மன்னிப்பு கேட்கிற ஸ்திரீயாவது இது சாரிக்கு தானே கேட்கிறாங்க. ஆமா சொன்னீங்க, சாரி கேட்போம், சாரி கேட்போம் சொன்னாங்களா இல்லையா? நடுவர்கள் 10,000 கொடுங்க, நானும் வாங்குறேன், சாரி கேட்கிறேன், சாரியும் கொடுக்குறேன். அடுத்ததாக ஸ்கூல் படிக்கிற ஒரு சரித்திரத்தை பற்றி சொன்னாங்க. அது பேர் மாதிரி சொன்னாங்க. ஓகே, அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் மிச்சம், நீ பள்ளிக்கூடம் போனா உனக்கு போனா எவ்வளவு இது படியா அப்படின்னு சொல்லி ஜெபத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த மனிதனுடைய கடுமையான முயற்சி தான் எத்தனை முறை தோல்வி அடைந்தார் என்பதை சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மின்சாரத்தை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தார் என்பது அவருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும், சரித்திரம் படித்த பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் ஒரு மனைவி காரணமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய வாதமாக இருக்கிறது. சாதாரணமா அன்றாட நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே.
மகிழ்ச்சி இன்மைக்கு காரணம் மனைவிகள் தான் என்பதற்கு நான் 2 சான்று மாத்திரம் தந்து முடிக்கிறேன். கணவன் பிள்ளைகளை குறித்த நேரத்துக்கு ஆலயத்துக்கு அனுப்புவோம், தசமபாகம் ஆண்டவருக்கு ஒழுங்காக செலுத்தவும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆச்சரிக்கவும், முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆரோக்கிய சீர்திருத்தத்தை குறித்து நன்றாக அன்புடன் கண்டித்து உணர்த்துவான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? எஸ். ஆனா இந்த மனைவி இருக்காங்களே, உள்ள கொஞ்சம் வளரட்டும். கணவன் பிள்ளையை கொடுத்து பாரத்தோடு கண்டிக்கும் போது, ஏங்க நீங்களும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தீங்க, இப்படி சொல்லாத ஏதாவது மனைவிகள் இருக்கிறாங்க, நீங்களும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தீங்க, அதனாலதான் இங்கே இருந்து போனோம். பிள்ளைகளை வளர்ப்பதிலே கணவனுக்கு இருக்கிற அக்கறையும் அந்த அன்பும் அந்த கடிந்து கொள்வதும் மனைவிடத்தில் இருக்காது. ஆகையினாலே அந்த மகிழ்ச்சி அங்கே இருக்காது. மாத்திரமல்ல, இன்னொன்று இந்த கீழ்ப்படுதலை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. கணவனுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படுகிற மனைவியால் தான் கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரணும். எங்களுடைய அணித்தலைவர் இதை குறித்து அழகா சொன்னாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கறத படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம ஒரு விசேஷம் ஒண்ணு சொன்னாரு, சிசிடிவி கேமரா இனிமேல் நமக்கு அவசியம் இல்லைன்னு. சரி, அது ஒண்ணு நல்லதுதான். இனி அடுத்தால இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக நமக்கு எட்வர்ட் ராஜா மார்த்தாண்டம் அவங்களுடைய மனைவி நிஷிபா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார். மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு கணவனா அல்லது மனைவியா என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற செல்லந்திருத்தீவூர் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமான கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கைக்கு மனைவிதான் காரணம் என்று தெரிஞ்சும் எவ்வளவு தைரியத்தோட வந்து இந்த 3 நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருந்த பதில் தெரிஞ்சிருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பேச வந்திருக்காங்க. அவங்க உள்ளத்திலே என்னோட வீட்டுல நான் எல்லா வேலையும் மனைவி செஞ்சுட்டாங்க, எல்லா பொறுப்புகளையும் மனைவி பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய வந்திருக்காங்கன்னா பேசுறதுக்கு வந்திருக்கிற எதிரணி தலைவர்களே, அணி உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க, இந்த உட்கார்ந்து இருக்கிற எத்தனை கணவர்களுக்கு தங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேட்டு பாருங்க, ஆண்கள் எல்லாரும் போய் சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நீங்க போடுற கணக்கு தப்பு. உங்க பொருள் எங்க இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஆண்கள் சொல்லுங்க. அம்மா இந்த பொருள் எங்க இருக்கு? 4 பேண்ட் 4 சட்டை தான் இருக்கா? யாரு பேட்ட தேட வேண்டிய அவசியம் இல்ல, யாரு சட்டையை தேட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அந்த 4 பேண்ட் 4 சட்டை நீங்க வந்து போட்டு போறீங்க, கருப்பு கலர் தெரியாது. அப்ப நீங்க எந்த பேண்ட மாத்தி மாத்தி போறீங்க தெரியுமா உங்களுக்கு? நாங்க 4 புடவை வச்சிருந்தா வேறதான் அந்த புடவை கட்டிட்டு போனா, இன்னைக்கு தான் அந்த புடவை கட்டிட்டு போனான்னு எங்க சொல்லுவாங்க. ஆனா உங்களே சொல்லுவாங்க, நீங்க ஒரு வாரமா அந்த சட்டையை போட்டிருந்தாலும் உங்களால கட்டிக்க முடியாது. சரிதான் நான் சொல்றது. நீங்க சொல்ற கரெக்ட் பதிவு. உண்மையிலே 4 பேர் கேட்கறதுக்கு நம்ம சரியா நடக்கணும் இல்ல, அப்படி நீங்க நடக்கிறீங்க. ரொம்ப சொல்லுங்க பாப்போம். எந்த கணவன்மாராவது இல்லைங்க நான் கேட்கவே மாட்டேன் என்னோட மனைவி கிட்ட, அம்மா என்னோட இந்த பொருள் எங்க இருக்குன்னு கேட்க மாட்டேன், கை தூக்குறீங்களா, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அப்படிங்க யாருமே கிடையாது. கண்டிப்பா பாத்துக்கங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு மெயினான ஒரு காரணம் நாங்க தான். ஏன்னா எங்களுமே வந்து கடைசியில நீங்க கேட்குறீங்க இந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களேன்னு தெரியலையே உங்களுக்கு. நானும் ஒளிச்சு வைக்கல. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு நிர்விசாரம், தேடுறதுக்கு சோம்பேறித்தனம். அதனால நீங்க தேடுறது கிடையாது. இதே போல ஒரு பேச்சுலர் ரூமுக்கு தேடுறீங்களா நீங்க? நம்ம லேடிஸ் போயிருக்க மாட்டோம். உங்க வீட்டுல ஆண்கள் மாத்திரம், நம்ம பெண்கள் வந்து ஒரு வாரமோ 2 வாரமோ அம்மா வீட்டுக்கு போயிடும் வச்சுக்கோங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது வீடு வீடா இருக்குமா? சொல்லுங்க. இல்ல, நாங்க வந்து சமையல் பண்ண விடுறாங்க. ஆதி காலத்துல வந்து சாய்பாட்டு வந்து சமைக்கிறதுக்கு அப்பவே வந்து என்னன்னா அவர் போய்
மனைவியை நம்பினாருன்னு சொல்லுங்க. மனைவியை நம்பி இருக்கிறாரு. அதனாலதான் அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. சரி, அவங்க எப்ப பார்த்தாலும் இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் வார்த்தைகள் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. கணவன் பேசுறது கல்யாணத்துக்கு முன்னாடி போன்ல அடிக்கடி நீங்க போன் போட்டு போட்டு பேசுவீங்க. நாங்க கல்யாணத்துக்கு பிற்பாடு பேசினா எங்க நாங்க பேசுறது உங்களுக்கு அதிகமான வார்த்தை தெரியுதா? சொல்லுங்க, உண்மைதானே? பேசுறாங்களா இல்லையா? நீங்க அதே போல நீங்க பேசுறதுனால தானே நாங்க பேசுறோம், பதில் சொல்றோம். நாங்க தானா பேசிட்டு இருந்தா எங்க அதுக்கு பேர் வேறன்னு சொல்லுவாங்க. நீங்க தானா பேச மாட்டீங்க, கண்டிப்பா பேசவே மாட்டீங்க. சரி, அதே போல அவங்க சொன்னாங்க, பெண்கள் எல்லாரும் குணத்தை அம்மா வீட்டுல வச்சுட்டு வந்தாங்க, அம்மா வீட்டுல விட்டுட்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க. நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொல்றீங்க? பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும், வேற ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும், வேற எதுவும் வேண்டாம்ன்றீங்க. எதுக்கு அப்படி சொல்றீங்க? அது சும்மாவா? அது கவனமா இருக்கணும் இப்ப வார்த்தைகள் பேசுறது. அதுக்கு சொல்லுவாங்க, நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்த, என்னத்தை கொண்டு வந்த, இதே கேட்பாங்க. நீங்க அப்பவே இந்த குணத்தை கொண்டு வா, அந்த குணத்தை கொண்டு வா, எந்த கணவன் கேக்குறீங்க? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீங்க, எவ்வளவு சீர்வரிசை கொடுப்பீங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பீங்க, இதுதான் கேக்குறீங்க. அந்த பொண்ணுகிட்ட நல்ல குணம் இருக்குதா? அந்த பொண்ணு வேற என்ன என் குடும்பத்துக்கு கொண்டுட்டு வரும்? என் குடும்பத்துல என் மகனை கல்யாணம் முடிச்சுட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருமா, சந்தோஷமா இருக்குமான்னு பாக்கணுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன கொண்டு வந்தேன்னு கேக்குறது, அப்புறம் கொண்டு வந்தாலும் எனக்கு கொடுத்தாங்க, இப்படி ஒரு கொஸ்டின் பண்றது, இதெல்லாம் செய்றீங்க. சரி, தியாகம் செய்யல, எந்த பெண்ணு தியாகம் செஞ்சதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு பென்சிங் பிரதர் சொன்னாங்க. நகோமி என்ன தியாகம் செஞ்சாங்க? தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு, எது அந்நிய தேசத்துல, பிள்ளைங்க ரெண்டையும் இழந்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? தான் தேசத்துக்கே நம்ம போயிடுவோம்னு போறாங்க. ஆனா அந்த மருமகள்கள் 2 பேரும் வந்து நாங்க உங்களை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோங்கிறா. அந்த மருமகள் இன்னொரு மருமகள்கிட்ட இல்லம்மா உன் வீட்டுக்கு நீ போயிடணும், அவ போயிட்டா. இந்த தாயார் தியாகம் செஞ்சதுனாலதான் தன்னோட தேசத்துக்கு இந்த மருமகளை கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் இந்த சந்ததியில வரும்படியாக அந்த நகோமி ஒரு தியாகம் செஞ்சா. தியாகம் செஞ்சாலும் செய்யலையா? அதை யோசித்து பாருங்க. அதே போல இந்த கணவன்மார்கள் வந்து வீடுகள்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? வெளி வேலைகளை மாத்திரம் பார்ப்பாங்க, உள்ள இருக்கிற வேலைகளை என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய குடும்பத்துல நம்ம பெண்கள் தான் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் செய்யறோம். அவங்க சொன்னாங்க, ஓய்வு நாளுக்கு நாங்க கரெக்டா கிளம்பி ரெடியா போறோம், இந்த பெண்கள் வர்றது இல்ல, ரெடியா வருது. அவங்களுக்கு என்னங்க, எழுப்புறாங்க, பல் தேய்க்கிறாங்க, ட்ரெஸ்ஸ போடுறாங்க, போயிடுறாங்க. நமக்கு அப்படியா? நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும், அடுத்து இன்னொரு பிள்ளைய பார்க்கணும், கிளப்பணும், ரெடி பண்ணணும், அவங்களுக்கு சமையல் பண்றது எல்லாமே அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி தயாரா வைப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க லேட்டா கிளம்புறாங்க, ரெடி ஆகுறாங்க, ஆயத்தப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல அவங்க வந்து பெண்கள் பங்களிக்கவில்லைன்னு சொல்றாங்களே ஒழிய அவங்க என்ன பங்களிக்கிறாங்க குடும்பத்துல அப்படின்றத சொன்னாங்களா? அவங்க சொல்லவே இல்லை. அதே போல இந்த கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் வேதத்துல இருந்து சொல்றேன். பிலாத்துவினுடைய மனைவி, அந்த பிலாத்துவினுடைய மனைவி என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவ பிலாத்து வந்து அவங்க விசாரிக்கும் பொழுது, அவரை வந்து தண்டனைக்கு தயாராக ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? தன்னுடைய கணவன் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு நிமித்தமா, தன்னுடைய கணவன் ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்பதனால வேலையாட்களுக்கு ஆள் அனுப்பி அவர் என்ன செய்யறாரு? அவரு ஒரு நல்ல மனிதர், அவரை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு கணவன் என்ன செய்யறா? காப்பாத்துறா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன செய்யறோம்னா, நம்மளோட குடும்பத்துல நான் தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்யறோம் அப்படின்னா, சரியான சிகிச்சைகளை கொடுத்து போதித்து நம்ம என்ன செய்யறோம்? கண்டித்து அவர்களை வளர்க்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். அதே போல தீர்க்கதரிசன ஆவி புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், அரியணையில அமர்ந்திருக்கும் ஒரு அரசனை விட ஒரு தாயினுடைய பணி எப்படி இருக்குதான்? மிக மிக உயர்ந்தது என்று சொல்றாங்க. அதாவது தன்னோட குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நேராக அந்த தாய் வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னத பொறுப்புல இருக்கிறாங்களாம்.
கணவன் வெளியே ஊழியம் செய்யறாரு, மனைவி வீட்டுக்குள்ள ஊழியம் செய்யறாங்க. அவங்க செய்யற ஊழியம் வெளியில தெரியாது. ஆனா ஒரு நல்ல குடிமகனாக, ஒரு நல்ல கிறிஸ்துவ ஒரு பிரஜையாக ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பை அந்த தாய்மார் தான் செய்யறாங்க, கணவன் மாதிரி செய்யல. பரலோக வாழ்விற்கான குண கட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னா அந்த மனைவிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதே போல கடைசியாக வேதத்துல புதிய ஏற்பாட்டுல கூட இந்த தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்துல தங்களோட பிள்ளைகள் நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த தாய்மார்கள் தான் அழைத்துட்டு போனாங்க என்று சொல்லி பாக்குறோம். எந்த தகப்பன்மார்களும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கல. அப்ப இந்த தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை தகுந்த சிக்ஷையிலும் கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல மிகப்பெரிய ஒரு உன்னத பணியில அவங்க இருக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு நபரை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஐனிக்கேயால். இந்த ஐனிக்கேயால் தன்னுடைய தாயாரிடத்துல இருந்த கோபிசால் கிட்ட இருந்த அந்த உன்னத விசுவாசத்தை தன்னுடைய பேரனுக்கும் என்ன செஞ்சாங்க, தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து ஒரு நல்ல ஒரு உத்தம மனுஷனாக இந்த பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே நடுவர் அவர்களே, அவங்க எதிரணிகள் பேசினதையும் நாங்கள் பேசினதையும் நாங்கள் மூவரும் பேசி முடித்திருக்கிறோம். நீங்களே என்ன செய்வீர்கள், தீர்ப்பை சொல்லுங்க. அருமையான பதிவு நமக்கு இன்னைக்கு. அவங்க முடிச்சிட்டீங்க. ஆனா இன்றைய சமுதாயத்துல இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு புதிய பாடம், பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க, பொண்ணை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, கொடுங்கன்னு சொல்லாதீங்க. எப்படி கேட்கணும், எல்லாம் கொடுங்கன்னு கேட்டாதான் பொண்ணையும் கொடுத்து குழந்தையும் கொடுப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி. இந்த பட்டிமன்றம் நமக்கு அது ஒரு இளைய சமுதாயத்திற்கு ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. இந்த நேரத்துல போதகர் வடில்ராஜ் அவர்கள் மனைவிங்க இருக்காங்க, அதனால பேசுறாரு. சரி, என்ன பேச போறாரு பாப்போம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இரண்டாவது, வீட்டில் இருக்கிற கணவர்மார்களுக்கும் இங்க இருக்கிற கணவர்மார்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா, வீட்டுல இருக்க கணவன்மாரு இங்க விடாட்டா வீட்டுல என்ன கிடையாது, நிம்மதி போச்சு. இன்னைக்கும் போச்சு, நாளைக்கும் போச்சு, ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு மாசம் கூட என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே என்ன செய்வாங்க, ஆண்டவர்கள் இந்த மனுஷன் கூட்டத்துக்குள்ளேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எங்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம் சொன்னா, ஆண்கள் தான் குடும்பத்தின் சமாதானத்தை என்ன செய்றாங்களாம், அந்த நேரத்தை தியாகம் பண்ணி அவங்க அங்க இருந்துட்டு இவங்க ஆவிக்குரிய குடும்பத்தில மகிழ்ச்சியை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சொல்லாண்டா, அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்லணும், நம்ம நடுவர் அவர்களே பயந்து தான் உட்கார்ந்து இருக்காரு. அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? முதல்ல 5 நிமிஷம்னு சொன்னாரு, மனைவி பேச தொடங்கணும்னு டைம் ஆயிட்டுன்னு சொன்னாரு, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் சொன்னாரு, அதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஆனா மொத்தத்துல 20 நிமிஷம் பேசிட்டாங்க. அப்ப என்ன தெரியுது, நடுவரே அவங்க சைடுல பயந்துதான் இருக்கிறான்னு தெரியுது. என்ன விஷயம் சொன்னா, நடுவர் அவர்களும் இன்னைக்கு தீர்ப்பு சொல்றது மாதிரி நம்ம சைடுலாம் நான் சாதாரணமா சொல்ல நினைச்சு பாத்துறாங்க. ஏன்னு சொன்னா அவருக்கும் சோறு எங்கதான் வருது. அதனால அவர் என்ன செய்வாரு சொன்னா, சரி எல்லாம் சமாதானம் சொன்னாதான் நம்ம சமாதானம் சாப்பிட்டு போக முடியும். இல்லைன்னா அங்க இருந்து போக முடியாது. இல்ல, நான் முதல்ல என்னுடைய மனைவிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா, இல்லன்னா இறைச்சுவா. ஐயா குடும்பத்துல சமாதானத்தை யார் கொண்டு வரான்னு சொல்லி இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. கை திருப்பி சொல்லுங்க, அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேளுங்க, எல்லாம் அப்பான்னு தான் சொல்லும். அப்பாவும் இல்லையா, அம்மாவும் இல்லையா, கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னா டேடி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னு சொன்னா அவர்தான் எங்களை காப்பாத்துவாரு, ஏட்டது அம்மாட்ட காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வர யாருதான், கணவன் தான். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப எல்லாம் போவாண்டாங்க, ஆதியாமத்திலே போயிரும்.
ஆதியாமத்துல ஆதாம் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஏவாள் பாவம் செஞ்சுட்டா. என்னது? அந்த கனிய புசிட்டு வந்துட்டா. தெரிஞ்சே இந்த மனுஷன் தியாகம் பண்ணாரு. எப்படி தெரியுமா? நீ சாப்பிடுற மாதிரி நானும் செத்துனா எதுக்கு? அப்போ தெரிஞ்சே குடும்பத்துல ஐயோ நீயே சரி நீயே கொடுத்துட்ட. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல பாருலாம், நம்ம மனோன்மணி அம்மா பீரங்கி அம்மா அவங்க சொன்னாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு அங்க இருக்க முடியல. எம்மா தாமஸ் அம்மா அவரு உடனே எடுத்து கொடுங்க. காரணம் சொன்னா, நான் பேசிட்டு போது தப்பா பேச சொன்னியா அப்படின்னு சொல்லி வீட்டுல சடலாம். அவன் முன்கூட்டியே எழுதிடுறான். ஐயோ சமாதானத்தை. அப்போ இங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் எல்லாம் புரியுது. எப்படி என்ன விஷயம் சொன்னா, குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வருவது யாருதான்? கணவன் 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 கணவனே தான். குடும்பத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரது எதுதான்? நல்லா இல்லைன்னு சொன்னாலே முடிச்சு போச்சு. நல்லாதான் இருக்குமா நல்லாதான் இருக்குமான்னு சொல்லி சொன்னாதான் அங்க எல்லாமே என்ன செய்யும், சமாதானமா போகும். நல்லா இல்லைன்னு அதோட முடிச்சு. அப்புறம் ஒரு வாரம் சாப்பாடு இல்லை. பாருங்களா, எப்பயாவது எந்த கணவரை பார்த்து ஏன் சாப்பிட்டு வந்தீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்பாங்க. கேட்டா கேட்கறது கிடையாது. நீங்க தான் அப்படி வெளியில போற இடத்துல எல்லாம் தின்னிட்டு வருவீங்களே, உங்களுக்கு என்ன கவலை? உங்களை நாங்க சாப்பிட்டோம்னு வேற கேட்கணுமா? பாயில பைசா எடுத்துட்டு அங்கேயும் அந்த மனுஷன் சரி வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம், பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம், மனைவிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லி சாப்பிடாம வயிற்ற கட்டி வாயை கட்டி என்ன செய்றாரு, உழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா மனைவி மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை என்ன செய்யல, கேட்கல. பாருங்களா, இங்க வந்து நம்ம எல்கனா பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்கனா தான் கேட்கிறாங்க, மனைவி மேல அவ்வளவு அக்கறை. பாருங்களா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுது, அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? என்னைக்காவது மனைவி பத்தி ஏங்க சோகமா இருக்கு, ஏங்க சோகம், நீ சோகமா இருப்பீங்க, கல்லு மாதிரி இருப்பிய. பேச்சு எப்படி இருக்கும்? நீதான் கல்லு மாதிரி இருப்ப, உனக்கு இடி விழுந்தாலும் தெரியாது, என்ன விழுந்தாலும் தெரியாது, நீ மனுஷனாயா, நீ மனுஷனாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. இங்க கேட்கிறாரு, ஏமா அழுவுற, ஏமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அக்கறையை கொண்டு வர. இதுன்னு சொன்னாரு. எப்ப பிள்ளைகள் கவலைப்பட, நாம 10 புருஷனுக்கு சமம் சொன்னா வீட்டுடைய சமாதானத்தை காப்பது யார்தான்? மனைவியின் சண்டை ஓயாத என்னவா, எதை எடுத்தாலும் தப்பு, இதை வச்சா தப்பு, அதை வச்சா தப்பு, இங்க வந்தா தப்பு, அங்க வந்தா தப்பு, எல்லாமே தவறாக என்ன செய்யலாம் போகிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த யார் சொன்னாங்க, நீங்க ரூத்தை பத்தி சொன்னீங்க. ரூத்து தானே, ரூத்து 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 நகமின்னு சொல்றாங்க. ஆனா அங்க போவாசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அதனாலதான் இவங்க எங்க வந்தாங்கன்னு சொன்னா அந்த சந்ததிக்கே வந்திருக்கிறாங்க. பாத்துவாங்க. அப்ப வாழ்க்கையை கொடுத்தவர் யாருதான்? வாழ்க்கையை கொடுத்தவங்க வேற யாருமே கிடையாது. வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அவர் சிலுவையில மறிச்சது போல ஆதாமும் அடிச்சுட்டாங்க. சிலுவையில யாருக்காக மறிச்சிட்டாரு? ஏவாளுக்காக விட்டுட்டாரு உயிரை. அதனாலதான் தெரிஞ்ச படத்தையே அவரு பாவம் தெரிஞ்ச பிறகு மறுபடியும் நினைச்சாரு, சரி உன் கூட நானும் சாவுறேன்னு சொல்லி நினைச்சாரு. அப்ப என்ன விஷயம் சொன்னா, சமாதானத்தை கொண்டு வருவது யாருதான்? கணவன் 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 என்பதை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்றேன். பாருங்க, இது நிமித்தம் புருஷன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படிதான் இருக்கு. அதை வச்சுட்டு நான் சொல்றதையே கேட்க மாட்டேன், நான் சொல்றதே கேட்க. எத்தனை வீட்டுல சண்டை சொல்லுங்க, எத்தனை வீட்டுல சண்டை இருக்கு பாருங்க. புருஷன் என்ன விஷயம் சொன்னா, இங்க மனைவி தன்னுடைய பேச்ச கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க. கணவரை பேச்சே விடுறது கிடையாது. அதான் சொன்னாங்களா ஐயா, சரியா சொன்னாங்க. எங்க கட்சியில உள்ளவர் 20,000 வார்த்தை, நம்ம 7 வார்த்தை கூட எழுத முடியல. வீட்டுல பேச முடியாத நிலைமை ரொம்ப பாடா இருக்குது. சரிங்களா, இங்க என்ன விஷயம் சொன்னா, இந்த யோபுடைய வாழ்க்கையை பாருங்களா. யோபு வந்து என்ன செய்யறாரு, அவரு 10 பிள்ளைங்க மறிக்க கொடுத்தாரு, ஒட்டவங்க எல்லாமே போயிட்டு இருக்க நேரத்துல சிரட்டை எடுத்து எரிச்சிடாரு. ஓட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போது மனைவி சொல்றாரு, ஐயோ மனுஷா, இன்னும் நீ உயிரோட இருக்கணும் ஐயா, இன்னும் உயிரோட இருக்கணும் ஐயா, இந்த தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லும் போது, ஏன் நீ பைத்தியக்காரன் மாதிரி பேசுறேன்னு சொல்லி அப்பவே யோபு அவர் முன்னாடி உள்ள அவருக்கே தெரிஞ்சிருக்கு. மனைவி மாறு வந்து ஏதாவது தேவையில்லாம சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதே யார்தான்? மனைவியா கணவனா? ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதே யார்தான்? இல்ல பாருங்களா, இவங்க அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்துக்கு வரணும்.
ஆனா நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் இவங்க எல்லாம் குடும்பத்துக்கு வந்த ஒரே கொலவாதமோ கொலவாதம், ஆனா அங்க வந்த ஒரே கொண்டாட்டமோ. ஏமா இப்படி நீங்க அப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க குடும்பத்தை ஆவிக்குரிய மகிழ்ச்சியை கொண்டு வர பாருங்களாம். கணவர் மனைவிட்டுக்கு மனைவிட்ட உள்ளவங்கலாம் அப்படி அது செய்யணுமா போயிடுவோம், அவங்களுக்கு கல்யாணமா அது செஞ்சிருவோம், அது மலையில போடணுமா போட்டுருவோம், அது இதை போடுவோமா. ஆனா என் தங்கச்சிக்கு என் அக்காவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா ஆமா 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 அப்படின்னு சொல்லி செய்வாங்க. உடனே அங்க ஒரு பூகம்பமே வந்து என்ன நடுவோம். அங்கிருந்து வர்றவங்களுக்கு சிக்கன் எடுக்கணும், மட்டன் எடுக்கணும், எல்லாம் எடுப்பாங்க. எல்லாம் எடுப்பாங்க. நம்ம வீட்டுல இருந்து யாராவது வரணும், ஒன்னே எடுக்க கூடாது, ஒண்ணுமே எடுக்க முடியாது. செய்யவும் வர மாட்டாங்க. ரொம்ப நொந்து நூடல்ஸ் ஆகிருக்கிறது. ஆண்களே அப்படின்னு சொன்னா ரொம்ப சமாதானத்துக்காக எரிச்சுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி உட்காந்து பாருங்களாம். ஐசகர் எல்லாம் இப்பவே கை வச்சுட்டாரு. காரணம் சொன்னா எனக்கு பரிச்சு நிறைய ஆளுகளை பாருங்க அப்படியே அந்த வாரத்துக்கே போயிட்டாங்க. நாங்க அன்னைக்கு கூட எல்லாம் இருக்க மாட்டோம், சைட்லயே எங்கேயா ஓடிடுவோம்னு சொல்லி எரிச்சுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வராம இருக்க காரணமும் தான், வந்துதான் அவங்களுக்கு தோறும் இது செய்யாது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. சரி சீக்கிரமா முடிக்கணும் பாருங்க. என்ன விஷயம் சொன்னா, அப்போ இந்த எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சிக்கு பங்கு யாருன்னு சொன்னா கணவன்மார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வது. என்ன விஷயம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நல்லா கேட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது மரண வீட்டுக்கு போய் நல்லா கேட்டுவாங்க, யாரையாவது அடக்கம் பண்ணாரா? நல்லா சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரண வீட்டுக்கு போய் அடக்கம் பண்ணாரா? அடக்கம் பண்ணலங்க. அத்தனை பேரும் உயிர்ப்பித்தார். ஆமென். கணவன்மார்னால பிரச்சனையே வராது. அவங்க அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கணவன்மாருக்கு தெரியும். ஆனா பிரச்சனை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? மனைவிமாருக்கு தான் தெரியும். வரலாம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராக என்ன செய்தாராம்? சுத்தி இருந்தாராம். இவன் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஊருக்குன்னு அப்படியே உலகிக்கு ஓடி வைப்பான் அப்படின்னு சொல்லி எத்தனை வீட்டுல சண்டை வர சொல்லுங்க. யாருக்காவது ஒரு உதவி செய்ய போயிட்டோம்னு சொன்னா உடனே என்ன ஆகும்? வீடு என்ன ஆயிரும்? அவதான் இல்லையா? இல்ல இப்பதாமா அப்பதாமா அப்படின்னு சொன்னாலும் அங்க என்ன ஆயிரும்? ஆனா வீட்டுல என்ன இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் செய்யல, நீ ஊருக்கே ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடக்குதா இல்லையா? ஐயா ஐயா அதெல்லாம் ரொம்ப இருக்காரு. அன்பான ஏழை பிள்ளைகளை கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பலவீனம் சொல்லிட்டாரு. யாரு? ஆண்டவரே சொல்லிட்டார். யாரு அவங்க எல்லாம்? எப்படியா? 1 பேதுல நம்ம படிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவிகள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினாலே உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு. எப்படி நடக்கணுமா? விவேகத்தோடு. ஒண்ணும் சொல்ல வழியில பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா, அவரே அங்க என்ன ஆயிட்டார்? லாக் ஆயிட்டார். அவரே அவங்க விழுந்துட்டார். விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். அவரே ஈசாக்க பலி செலுத்த போகும்போது மனைவிட்டே சொல்லவே இல்லை. சொன்னா யோ மனுஷா, நீ வீட்டுல எரிச்சக்கூடாது, விதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எரிச்சுவாங்க. சொல்லிருப்பாங்களா இல்லையா? அப்ப ஆபிரகாமின் தந்தையே அவருக்கு தெரியாமலாம் இருக்கு. அவருக்கே நல்லா தெரியும். வீட்டை 2 அக்கறை யாரு? மனைவி. அதனாலதான் என்ன செய்யல, அந்த இத ஈசாக்க என்ன செய்யல, கொண்டு போறத சொல்லாம இருந்ததை பார்க்கணும். இப்படியாக நான் பார்க்கும்போது சரீர பலவீனத்தை இருந்தாலும் சரி, மன ரீதியான ஆவிக்குரிய பலவீனத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா மனைவிகளே இருக்கிறாங்க தவிர புருஷர்கள் தான் சமாதானத்திற்கு காரணம், புருஷர்கள் தான் ஆவிக்குரிய குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி என்னுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்களை சேர்ந்து கொடுத்த அருமையான ஊழியக்காரர் அனில்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல நமக்கு நேரம் அதிகமா போயிட்டு இருக்கிறது. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 2வது முறையாக இந்த நேரத்துல நமக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகம் தருவதற்கு பங்கு வகிக்கிறது ஆண்கள், கணவன் அப்படிங்கிற பகுதியில இன்னும் சிறந்த கருத்துக்களை கடைசியாக நமக்கு கொடுப்பதற்காக ஐசக் மாரியப்பன் சார் அவர்கள் இந்த நேரத்துல வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுவதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த நடுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கருத்துக்களை பேசினாங்க. ராஜாக்களா வச்சிருக்காங்களா நம்மள ஆண்களை? கணவர்களை எப்படி வச்சிருக்காங்க? ராஜாக்களா வச்சிருக்காங்க. நாங்க எப்படி இருந்தோம் எங்க அப்பா அம்மா வீட்டுல?
பிச்சையா எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க ராஜாவே இருந்தோம். நீங்க ராஜாவை போலதான் வச்சிருக்கீங்க. அங்க கூட அடிமையாயிட்டோம். சரி, இங்க கூட என்ன சொல்றாங்கன்னா அவங்கதான் வச்சிருக்காங்களா ராஜாவா, நம்மள ராஜாவா விடல. அப்படிதானே? அப்ப எப்படி அங்க மகிழ்ச்சி இருக்கும்? ராஜாவை போல போலதான். ஆனா நம்ம ராஜாவா தான் இருந்தோம். தலைவர் அந்த அணி தலைவர் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. குணசாலையான ஸ்திரீ அல்லது புத்திசாலியான ஸ்திரீ வந்து வஸ்துக்களை வாங்குவாராம். எங்கிருந்து வாங்குவீங்க? எங்க பாக்கெட்ல ஆட்டை போட்டு போட்டு சேர்ந்து வச்சு வாங்குறீங்க. அது சிங்கிள் மேன் ஓட்டு வந்து பாக்கெட் வச்சு அவுட்டு. அப்படியே சேர்த்து வச்சு வஸ்துக்கள் வாங்க மாட்டாங்க. வேற என்னெல்லாம் வாங்குவீங்க நீங்க? இங்க மறுநாள் பார்த்தா போட்டு இடத்துல போய் காசை காணும். எங்க போட்டு வச்சத காணும்னு சொல்லி எங்க பாயில எடுத்து நீங்க வஸ்துக்கள் வாங்குவீங்க. ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். அவங்க கதை சொன்னாங்களா? ஒரு குட்டி கதை சொல்ற பாருங்க. ஒரு சிங்கம், பெண் சிங்கம் ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தான். சீக்கிரமா முடிக்கிறேன். இந்த பெண் சிங்கம் ஒரு நாள் ஒரு சின்ன முள் தச்சதுல கால் வந்து கொஞ்சம் விஸ்கி நொண்டி நடந்துச்சான். இருந்தாலும் ஒரு நாள் என்ன செஞ்சா அந்த சிங்கம், நம்ம எப்படி நடக்கிறோம், இன்னும் கெத்தா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு மானை பார்த்து, மானே நான் எப்படி அழகா நடக்கிறேன்னா மான் சொல்லிச்சான், ராணியாரே ரொம்ப அழகா இருக்கிறீங்க சொல்லிச்சான். ஓடி ஒரு அழகா அந்த மானை விட்டுட்டு, நான் நொண்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணி அழகா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டான். அந்த பக்கம் ஒரு நரியை பார்த்து கேட்டுச்சான், நான் எப்படி நடக்கிறேன், அழகா இருக்கிறேனா? உனது நரி அழகா நடக்கிறாங்கிறதுக்கு அடி வாங்கிடுச்சு. நம்ம நீங்க என்ன நல்லா நடக்கலையே அப்படின்னு சொல்லிச்சுல, என்னைய பார்த்து நல்லா நடக்கலைன்னு சொல்லியானு ஓங்கி ஒரு அடி. சரிங்களா? மூணாவது நாளா மேல ஒரு குரங்கு பார்த்துட்டு குரங்கிட்ட கேட்டுச்சான். அந்த குரங்கு ரெண்டுமே பார்த்துருச்சுல, நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அடி வாங்கிட்டான், நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அடி வாங்கிட்டான். சொல்லிருக்கான் குரங்கு. நான் பேசவே மாட்டேன் ஊமை அப்படின்னு சொல்லி தப்பிச்சான் குரங்கு. எல்லா ஆண்களும் அப்படித்தானே இருக்கிறோம், தானே இருக்கிறோம். 10 வார்த்தை கூட பேசுறதா இங்க மகிழ்ச்சியே போயிடல. என்னமா ரொம்ப சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் கேட்கல. சைல்டு கேர், அதாவது நீங்க போயிடுறீங்க வெளியே தூக்கிட்டு ஊழியத்துக்கு அங்க இங்க போயிருங்க. குழந்தைகளை பாக்குற வேலை எங்கதான் ஏமா அந்த வேலையா சின்னமா, அந்த வேலையை செஞ்சாத்தானே அந்த குடும்பத்துல கொஞ்சமான மகிழ்ச்சி இருக்கும். வேலையை நம்ம படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறீங்களா? கணவர் வெளியே போய் வேலை செஞ்சா நீங்க உள்ள உள்ள வேலையை கொஞ்சமா வேலை செய்யுங்க. எங்க சகோதரி மனோன்முறையை வந்து எத்தனை பக்கம் வச்சு எவ்வளவு கவிதையெல்லாம் எழுதி வந்தாங்க. பாச ஐசக்த கேட்டா தெரியும். பாச எத்தனை நாள் இவங்க உட்கார்ந்து எழுதுனாங்க, மணிக்கணக்கில் நாட்கணக்கில் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவ்வளவு ஃப்ரீ டைம் அவர் கொடுத்துருக்காருல்ல, அவ்வளவு இலவசமா ஃப்ரீ டைமா கொடுத்து நீ சந்தோஷமா இருமா, வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பா அவர் செஞ்சிருந்தா தான் அவ்வளவு டைம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு. அழகான ஒரு வசனம் வாசித்தாங்க அலி தலைவர் அவர்கள். நீதிபதிகள் 33:11 மனைவி வந்து புருஷனை நம்பினாலாம். நாங்களாம் உங்களை நம்பித்தானே இருக்கிறோம், நம்பித்தானே இப்படி இருக்கிறோம். நாங்க நம்பாம உங்களை எப்படி விட முடியும்? உங்களை நம்புறோம், ஏன்னா அந்த அப்படியாவது அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா அப்படின்னு பாக்குறோம். உன்னை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா உங்க குணத்தை விட்டு வந்துருவீங்களா? அப்ப குணம் அங்க வச்சுட்டு வந்து இங்க வந்து நீங்க என்ன வருவீங்க? நடைபெறமாவா? உன்னை மட்டும் அனுப்புங்க சொல்றதுக்கு உங்க மூளைய ஃபுல்லா அங்க வச்சுட்டு உங்க குணத்தை ஃபுல்லா அங்க வச்சுட்டு இங்க என்ன நடைபெறமா வருவீங்களா? மெண்டலா தான் அலைவீங்க வந்து. அப்படிதானே? அப்ப எப்படி அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும்? விட்டு கொடுத்தல், இந்த விட்டு கொடுத்தல் மட்டும் கணவன் தான். அதனாலதான் அந்த குடும்பத்துல எப்படியாவது சந்தோஷம் இருக்கட்டும்பா, இல்லாட்ட நிம்மதி இல்லாம போயிடும் அப்படின்னு ரொம்ப விட்டு கொடுப்பான் கணவன். இது ஒண்ணு இல்லை. இப்ப பாருங்க, நீங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அங்க ஒரு அணி, இங்க ஒரு அணி, இந்த ஸ்டேஜ் மட்டும் இந்த பக்கம். ஏன் அங்கே வைக்கக்கூடாது? நாங்க ஏதாவது கேள்வி கேட்டோமா? இந்த பக்கம் வைங்க நாங்க சொல்லிருக்கலாம்ல, இல்ல இங்கேயும் ஒண்ணு வைங்கன்னு கேட்டுக்கலாம்ல. விட்டு கொடுத்துருவோங்க. ஏன்? கொஞ்சம் சந்தோஷமா இருந்து போட்டுமே, வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருந்து போட்டுமே. அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நாங்க தான் செஞ்சோம், நீங்க ஒண்ணுமே செய்யல. நாங்க துணியை துவைச்சோம், பாலிஷ் பண்ணோம், உங்களை ரெடி ஆக்கி விட்டோம், டிஃபன் பாக்ஸ கொடுத்தோம், கண்ணாடியை எடுத்து கொடுத்தோம். இவ செய்யுங்க, இல்லாட்ட நீங்க இன்னும் பொறுத்து போயிடுவீங்க. இந்த வேலையை
செய்யுங்க. அவன் ஓடி ஆடி அலைஞ்சு வேலை செஞ்சு சும்மா இருக்கான், அப்படியே ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கான். நீங்க ஏதாவது வேலையும் செய்யுங்க. இப்ப அம்மி கிடையாது, ஆட்டுக்கல்லு கிடையாது, வாக்கிங் போறதுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா சீரியல் ஓடிட்டு இருக்கு, காலையில இருந்து தூங்குற வரைக்கும் சீரியல் ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த வேலையாவது செய்யுங்க. பிள்ளைகளை பாக்குறோம், கணவனை பாக்குற வேலையாவது செய்யுங்க. குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரியல் பார்த்து பார்த்து வீட்டுல இருக்கிற பீரோ கூட திருடம் தூக்கி போயிட்டாடா பின்னாடி வந்து, அது கூட தெரியாம உட்கார்ந்து சீரியல் இருந்துச்சு. இப்பதான் இந்த இதுல போட்டிருந்தாங்க. சரி, அடுத்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தருவது பெண்கள் அப்படிங்கிற அணியில நம்ம ஸ்டெல்லா அவர்கள் இந்த நேரத்துல நமக்கு கொடுப்பார்கள். மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சார் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தருவது பெண்கள் தான், அதுதான் நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னதுதான் கத்துனாலும், எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், எவ்வளவு பெருமையா நீங்க பேசினாலும், ஒரு பெண் ஒரு வீட்டுல இல்ல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த வீடு அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். நாங்களே ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அண்ணன் பிள்ளைய வளர்த்தாங்க. அந்த பிள்ளை என்ன வச்சு தெரியுமா? என்ன வச்சு? தீர்க்கதரிசி ஆச்சு. ஏறி பிள்ளைய வளர்த்தாரு, என்ன வச்சு சொல்லுங்களேன்? பேலியாவின் பிள்ளைகள் ஆச்சு. இது ஆம்பளைங்க வளர்க்கக்கூடிய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கும், பேலியாவின் பிள்ளைகளா தான் இருக்கும். ஆனா பெண்கள் வளர்க்குற பிள்ளைங்க ஒரு தீர்க்கதரிசி, அதை மறந்துடாதீங்க நடுவர் அவர்கள். அடுத்தால இன்னும் ஒண்ணு சொல்றாங்க, பொம்பளைங்களுக்கு எனக்கு யாரும் சொல்லல, கிரெடிட் கார்டுனா என்னன்னு தெரியாது, டெபிட் கார்டுனா என்னன்னு தெரியாது, பேன் கார்டுனா என்னன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உங்களை கிச்சன்ல கொண்டு விட்டு இது என்ன பருப்பு, இது என்ன அரிசி, இது ஜீரகம்னா என்னன்னு கேட்ட சொல்லுவீங்களா நீங்க? நாங்க எழுதி தர்றோங்க, எழுதி தரது அப்படியே கடையில கொண்டு கொடுத்து அந்த பேப்பரை கொண்டு கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க. நீங்க இவ்வளவு சொல்லிவிட்டா கடையில போய் இது தாங்க இது தாங்க உங்களால கேட்க முடியுமா? முடியாதுங்க, தெரியாது. வாங்கிட்டு வந்த பொருட்களை அவங்க தான் உள்ள கொண்டு போறாங்க, நீங்க எடுத்து உள்ள கொண்டு வைக்கலையே. இந்த ஆண்களை பாத்தீங்கன்னா சுயநலம் உள்ளவர்கள். சரியா? எதனால சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமும் சரி ஈசாக்கும் சரி ரெண்டு பேரும் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? சகோதரின்னு சொன்னாங்க. ஏன்? பயம், எங்களை கொண்டுருவாங்க, நாங்க செத்து போயிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க சுயநலமா அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. மனைவின்னு சொல்றது கூட தைரியம் இல்லை அந்த இடத்துல. அடுத்தது சொன்னாங்க, சாலமோன் ராஜா பிச்சுக்கிட்டாங்க சட்டையெல்லாம், அவரால் நிம்மதி இருக்க முடியல. ஏன்? ஒண்ணு இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம். அங்க எத்தனை இருந்துச்சு? 1000 இருந்துச்சு. அப்ப எப்படி பிச்சுக்காம ஒரு சந்தோஷமா இருக்க முடியும்? இல்ல இல்ல, ஒண்ணு சந்தோஷமா இருந்தா 1000 கூடுனா இன்னும் 1000 மடங்கு என்ன செய்திருக்கணும்? சந்தோஷம் தானே கூடி இருக்கணும். அப்படிதான் ஒண்ணு சந்தோஷம் அப்படின்னா 1000 இடம் கூடும் பொழுது 1000 மடங்கு சந்தோஷம் கூடி இருக்கணும். ஆனா ஒண்ணு கஷ்டமா இருந்தா 1000 கஷ்டமா இருக்கும் பொழுது என்ன ஆச்சு பாருங்க. அடுத்தான் சொன்னாங்க, மேட்சிங் ப்ளவுஸ் தேடினாங்களாம். எங்க தேட வைக்கிறது நீங்க தானேங்க, ஏன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் அத்தனை நாங்க செஞ்சு தந்துடுறோம். ஷூ வரைக்கும் பாலிஷ் போட்டு தந்துடுறோம், வாட்ச் வரைக்கும் எடுத்து கையில் தந்துடுறோம். இது புது மாப்பிள்ள மாதிரி வெளியே போய் நின்றுறீங்க. அதுக்கப்புறம் தானே நாங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. எங்க பிள்ளைங்களை ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, எங்களுக்கு ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கு, எங்க ட்ரெஸ் அயன் பண்ண வேண்டியது இருக்கு. பின்ன ஏங்க நம்ம மேட்சிங் ப்ளவுஸ் தேட மாட்டோம்? எல்லாம் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துறோம். இன்னைக்கு அவங்க கிட்ட கேளுங்க, உங்க ட்ரெஸ் எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒய்ஃப் அவங்களே ஒத்துக்கிட்டுறீங்க, நீங்களே ஒத்துக்கிட்டுறீங்க, எங்க எங்க இருக்குன்னு தெரியாது. ஒய்ஃப் தான் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னும் யூடியூப்ல ஒரு காரியத்தை கேட்டேன். என்ன அப்படின்னா, பெண்கள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தாச்சுன்னா அந்த ஆண்கள் கழட்டி போட்ட லுங்கி கூட எப்படி கிடக்குமா? ரவுண்ட சாரி ஒத்துக்கிட்டாரு, ரவுண்ட கிடக்கும். அது கூட இந்த பெண்கள் போய் பார்த்து, ஐயோ இந்த கணவன் அப்படி போட்டு போயிருக்காரு அப்படியே தலையில இருந்து தட்டி நம்மளை அடிச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒழுங்கா வைக்கிறது கூட அந்த பெண்களாலதான் அந்த வீட்டுல சந்தோஷத்தை உருவாக்க முடியும்.
ஒரு அடி கொடுத்தா கூட இல்ல 4 திட்டு திட்டினா கூட அந்த பிள்ளைங்க அப்பான்னு ஓடி போகுமா அம்மான்னு ஓடி போகுமா? நீங்களே சொல்லுங்க. அம்மான்னு தான் ஓடி வரும். அம்மாக்கு முந்தானே பிடிச்சிக்கிட்டோம் என்ன செஞ்சுக்கிட்டோம் ஒழிச்சு நின்றுக்கிட்டோம். சரி வண்டி பாஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. எங்களால முடியாதுங்க, முதலாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. மன்னிப்பே கேட்டுட்டாங்க. இது எதுக்கு? அப்புறம் எப்படிங்க ஒரு குடும்பத்துல சந்தோஷமா ஒரு கணவனால ஒரு குடும்பத்தை சந்தோஷமா வைக்க முடியும்? சரி அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா ஆம்பளைங்க வந்தா சாப்பிட்டியா சாப்பிடுறியான்னு கேட்பாங்களாம். உங்களுக்கு சாப்பாடு வச்சு தருது நாங்க தானுங்க. வந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கலாமா? சரி எல்லாம் செய்யும். சாப்பாடு வச்சுட்டு பக்கத்துல உட்கார்ந்து இன்னும் திருவள்ளுவர் கதை சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தொண்டைக்கு சாப்பாடு வைக்கிருச்சு. யார் ஓடி வந்து தண்ணி கொடுத்தா? மனைவி தாங்க. அந்த நல்ல ஒரு மனைவி ஆனதுனாலதான் கிணற்றுல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிணற்றுல அந்த வாளி அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருக்காங்க. கணவருக்கு விக்கல் எடுத்துருச்சு தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கிணத்து மறுபடியும் அந்த கிணத்து பக்கத்துல போய் அந்த வாளியை விட்டு வாளியை பார்க்கும்போது அந்த வாளி எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க நினைச்சு அதான் பெண் தானே, அது ஒரு பெண் தானே. அவங்க எவ்வளவு நல்ல ஒரு பெண்ணா இருந்ததுனால அந்த வாணி அந்த விட்ட இடத்துலயே என்ன செஞ்சு நினைச்சு. சரி தேவதூதன் போய் எலிசபெத்துக்கு தான் போய் சொன்னாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சகரியாட்ட போய் சொல்லல. ரெண்டாவது தேவதூதன் போய் மரியாட்ட தான் போய் சொன்னாரு, யோசேப்பிட்ட போய் சொல்லல உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, தேவதூதர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு யார்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு பாத்துக்காங்க. என்ன ஒண்ணு, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லணும்னா கலவரம் வெடிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. மனைவி வீட்டுல இருந்து வந்தா கோழி அடிச்சிருவாங்க, ஆடு அடிச்சிருவாங்க, அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? கணவன் வீட்டுல இருந்து வந்தா அந்த சந்தோஷம் வித்தியாசமாயே போயிடும் அப்படின்ட்டு. எங்க மனைவி வீட்டுல இருந்து வந்தா அந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் நிலைச்சிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கணவன் வீட்டுல இருந்து அவங்க அண்ணி அவங்க அக்கா தங்கச்சி யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்காங்க, 5 மாசம் 6 மாசத்துக்கு சண்டையே ஓயாதுங்க கணவன் மனைவிக்குள்ளாடி. ஏன் அப்படின்னா அவளை கோல் மூட்ட வேண்டிய காரியம் அத்தனையும் தன்னுடைய அண்ணன் சரி தம்பிட்டும் சரி அவளை கோல் மூட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டுல நிம்மதியே கெட்டு போயிடும். சந்தோஷமா வாழவே முடியாது. கடைசியா சொல்றேன், மனைவி இல்லாத வீடு மகிழ்ச்சி இல்லாத வீடு. சரிங்களா? எனவே என்னதுதான் நீங்க சொன்னாலும் நாங்க உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதுங்க, நிம்மதியாவே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதை ஒத்துக்காங்க. நடுவர் அவங்களே நல்ல தீர்ப்பு செய்வாங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன். சொல்ல முடியாம தைரியமா போயிட்டாங்க. இளம் வயது கொடுத்தாங்க. இளம் வயது நின்றுதான் இன்னைக்கு நம்ம சபை வளர்ந்து இவ்வளவு நேரம் பொருளோடு காத்துக்கணும். நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நேரத்துல நம்ம முடிவுக்கு வரலாம். ஒரு 5 நிமிடங்கள் எனக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நல்ல பொறுமையோட உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை மிக தெளிவாக நீங்க கேட்டீங்க. பிள்ளைங்களை அடிச்சா நான் தான் 10 மாசம் சுமந்தேன்னு சொல்றாங்க. ஏமா பிள்ளையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து நாங்க தினந்தோறும் சுமந்துட்டு இருக்கோமா? இது தெரியாத என்னம்மா நீ? அப்ப என்ன விஷயம் சொன்னா எவ்வளவு பாரத்தோட ஒரு கணவன் வீட்டுல அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிற. அப்ப மகிழ்ச்சிக்கான காரியம்னு சொன்னா கணவனே சொல்லிட்டு கடைசியில நான் என்ன முடிக்கிறேன். சரி, வழியில் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாரு. நீங்க 10 மாசம் குழந்தைய மட்டும்தான் சுமக்குறீங்க, நாங்க எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கிறோம். சுமந்து உங்களையும் சேர்த்து அவரு சுமப்பதாக நல்ல ஒரு பாயிண்ட். சரி, இப்ப நம்ம முடிவுக்கு வருவோம். நல்ல கருத்துக்களை 2 அணியினரும் என்ன செய்தார்கள், நமக்கு கொடுத்தார்கள். இதுல எந்த அணியும் குறைவான கருத்துக்களை அள்ளி கொடுக்கவில்லை. எல்லாரும் அருமையான கருத்துக்களை அருமையாக சுவாரஸ்யமாக எல்லாரும் சிரிக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார்கள். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து
ஒரு அருமையான குடும்பத்திற்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆண்களா பெண்களா என்று சொல்லி வேத புத்தகத்துல நாம் வாசித்து ஓரிரு வசனங்களை நாம் தியானம் செய்து இந்த காரியத்தை நாம் என்ன செய்வோம் முடிப்போம். பரிசுத்த வேதாகமத்துல முதலாக ஆண்டவர் ஆதாமை படைத்தார். யாரை படைத்தாரு? ஆதாமை தேவன் என்ன செய்தார்? படைத்தார். ஆதாமை படைத்து கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களை பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக இந்த வானம், இந்த பூமி, இந்த இயற்கைகள் அத்தனையும் ஒரு குடும்பத்திற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்தார். மரச்செடி கொடிகளை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த பறவைகள், மிருகஜீவன்களை ஆண்டவர் படைத்தார். இந்த பறவைகள், மிருகஜீவன்கள் பார்க்கும் பொழுது ஜோடு ஜோடாக என்ன செய்தது? இருந்தது. ஆனால் ஆண்டவர் முதலாவது படைத்தது யாரை படைத்தார்? அவர் ஆதாமை படைத்தார். அவைகள் ஜோடு ஜோடாக இருக்கிறது. ஆனால் ஆதாம் மட்டும் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறாரு? சிங்கள தனிமையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். யாருக்கு? ஆதாமுக்கு ஏற்ற துணை. ஆதாமுக்கு ஏற்ற, அந்த ஏற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டியது. ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்கினார். காரணம் என்ன? தனிமை. அப்ப அந்த தனிமையை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்ற துணை அவசியமாக இருக்கிறது. ரைட்டா? அடுத்த ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ரைட்டா? ஆனால் ஏவாள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டால்? ஆமா, ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டார். பலன் யாருக்கு அதிகம்? ஏவாளுக்கு. ஏனென்றால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அவனை எப்படிதான் இருக்கணும்? கொஞ்சம் பலம் இல்லையா? ஆனால் அதனுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அந்த ஏவாளுக்கு என்ன இருக்கணும்? பலம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ரைட்டா? தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு தனிமையை அவர் போக்கினார். ஏற்ற துணையை உருவாக்கினார். சரி, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கும் பொழுது ஒரு யானையை கொண்டு வந்து படைச்சாரா? இல்ல. ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை ஏவாளுக்கு. ஏவாள் இப்படிதான் இருக்கணும். பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அருமையான சந்தோஷம். ஆதாமு அதை பார்த்ததுனாலதான் ஆண்டவரே சந்தோஷப்பட்டார். அந்த மிருகங்கள் எப்படி ஜோடு ஜோடாக செல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, பறவைகள் சந்தோஷமாக இருக்கிறது, ஆதாம் ஏற்ற துணையோட எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சி ஆதாமுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது மட்டுமல்ல, பரலோகத்தின் தேவனுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சியாக காணப்பட்டது, அருமையான மகிழ்ச்சியாக காணப்பட்டது. பரிசுத்த வேதாகமத்துல மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்துல, வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, 2வது அதிகாரம் 15வது வசனத்துல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக தானே. அப்ப ஆண்டவர் ஒரு ஆதாமை படைத்தார். ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் படைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பயபக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? படைத்தார். பயபக்தி உள்ள சந்ததி. அப்ப பரலோகம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிமையாக இருக்கக்கூடாது, அவர்கள் இணைந்திருக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியை இருக்க வேண்டும். தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவ பக்தியுள்ள வீடு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தேவ தூதர்களை பார்ப்பார்கள், பரலோகத்தை அந்த வீட்டிலே பார்ப்பார்கள். பரலோகத்தினுடைய ஒரு ஜெராக்ஸ் எது என்று சொன்னால் அது வீடு. அந்த வீடு எப்படி இருக்கும் என்றால் பரலோகத்தையே அது நிர்ணயித்து காட்டக்கூடியதுதான் அது வீடு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப ஒரு ஆதாமுக்கு ஒரு தனிமையை போக்குவதற்காக ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்தார். அது பயபக்தியுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். அடுத்த கர்த்தர் ஆதாமுக்கு
ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஒரு விலா எலும்பிலிருந்து எடுத்து கொடுத்தபடியினாலே ஆதாம் சொல்லுகிறார், இவள் என் எலும்பில், சொல்லுங்க, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். அவள் எப்படி இருக்கிறாள்? என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இணைந்து இருக்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கணவன் மனைவி இரண்டு பேர் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒருவர், அவர்கள் இரண்டு பேர் அல்ல. அவர்கள் திருமணமான பிற்பாடு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். எலும்பில் எலும்போ என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று யார் சொன்னது அப்படின்னு சொன்னா அந்த ஆதாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் அவர்கள் எலும்பில் எலும்பாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான காட்சி பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன செய்கிறது? சுட்டி காட்டுகிறது. இப்ப பாருங்க, இந்த எலும்பில் எலும்புமாக இருக்கக்கூடிய அந்த சத்துள்ள அந்த அருமையான அந்த தம்பதி அல்லது மாம்சத்தில் மாம்சமாக இணைந்திருக்கக்கூடிய அந்த தம்பதி, இப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு வேற்றுமை இருக்குதா? அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வேற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. காரணம் என்னன்னா, இப்போ அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். எப்படி ஒரே சரீரமாக இருக்கிறார்கள்? காலில் ஒரு சின்ன முள்ளு லேசா பட்டுட்டு அப்படின்னு சொன்னா எங்க நமக்கு வலி, கண்ணீர் எங்க வருகிறது? காலில் முள் பட்டா கண்ணீர் எங்க வருகிறது? கண்களில் இருந்து கண்ணீர் என்ன செய்கிறது? வருகிறது. அதுதானே? அப்படின்னா சரீரத்தில் எந்த ஒரு பகுதியில அந்த காலையோ கையிலையோ எங்கேயாவது ஒரு பலவீனம் ஏற்பட்டால் உடல் எனக்கு கண்ணீர் வருவது என்னுடைய கண்களில். அது ஒரே சரீரமாக இருக்கிறபடியினாலே என் மனைவி எப்படி இருக்கிறாள் என்றால் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். அப்ப அவளுக்கு ஒரு பலவீனம் என்று சொல்லுகிற பொழுது யாருக்கு கண்ணீர் வர வேண்டும்? எனக்கு வர. அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கணவனுக்கு கண்ணீர் வர வேண்டும். கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் வர வேண்டும். அதுதான் எது அப்படின்னா நிஜ உண்மை. எது அப்படின்னா ஒரு திரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே மாமிசமாக இருக்க வேண்டும். அதுல கருத்து வேறுபாடு ஒன்றும் உள்ள என்ன செய்யாது? வரவே வராது. கண்டிப்பா என்ன செய்யாது? வராது. ஏனென்றால் பரலோகம் திட்டமிட்ட அதே குடும்பம் பூலோகத்திலையும் ஒரே இணைப்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நான் சொல்றேன், சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் பேசும் பொழுது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அது அந்த நாட்களில் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் எப்படி என்று. ஆனால் வேதாகமம் அன்றைய நாட்களில் ஏதேன் தோட்டத்திலையும் ஆண்டவர் சொன்னார் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள், அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று. இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறது. அவர்கள் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள்? இணைந்திருக்கிறார்கள். ஒரே மாமிசம், ஒரே சரீரம். இப்ப கேட்கிற அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல அவர்கள் இணைந்திருந்த அந்த சந்தோஷம் இன்னைக்கு அப்படி இருந்தா நமக்கு இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பாக்கலாம். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப அது அன்னைக்குதான் செய்ய முடியும், இன்னைக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற கட்டாயம் உண்டா? அப்படி எது இருக்குதா? இல்லவே இல்லை. ஏனென்றால் அன்னைக்கு இருந்த ஆதாம் தான் இன்னைக்கும், அன்னைக்கு இருந்த ஏவாள் தான் இன்னைக்கும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எனவே வேதத்திற்கு கீழ்ப்படுகிற பயபக்தி உள்ள சந்ததிகள் நீங்கள் எல்லாரும், நம்ம நேற்று கூட பிரசங்கம் கேட்டோம், எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாய சங்கத்திற்கு முன்பதாக என்ன செய்ய போகிறோம்? இருக்க போகிறோம். அது கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நியாயத்திற்கு முன்பதாக, சிங்காசனத்திற்கு முன்பதாக நம்ம நிற்க போகிறோம். எனவே ஒரு குடும்பத்துல ஒரு பயபக்தி உள்ளவர்களாக இருப்பதற்கு இரண்டு பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அவர்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. கண்டிப்பாக பிரிக்க முடியாது. ஒரே ஒரு சரீரம். அவர்கள் இணைந்தே இருக்கிறார்கள். இதுல மகிழ்ச்சி தருவது அவர்கள் என்றோ அல்லது இவர்கள் என்றோ என்னை பொறுத்த
பொறுத்த அளவில் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் இரண்டு பேரும் ஒரு குடும்பத்துல சமத்துவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு பேருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இரண்டு பேரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபடலாம், ஜெபிக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் துணை நிற்கலாம். இரண்டு பேரும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் நினைக்கலாம். சரியா? அதே போல ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். நீங்களும் என்ன செய்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை. ஒரு இரண்டு மான்கள் என்ன செய்தது இருந்தது. ஒரு ஆண் மான், இன்னொன்று பெண் மான். இரண்டும் என்ன செய்தது இருந்தது. இந்த இரண்டுக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தூரம் மலை வழியாக நடந்து போனதனுடைய களைப்பு நிமித்தமாக பயங்கரமான தாகம் என்ன செய்தது எடுத்தது. இப்ப என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண் மான் பெண் மானுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தண்ணீர் இருக்கிற இடத்தை அது போய் என்ன செய்கிறது, ஓடி பார்க்கிறது. அங்கு மீண்டும் வளைந்து ஒரு இடத்துல கொஞ்சோட தண்ணி இருக்கிறதை அது என்ன செய்தது, கண்டுபிடித்தது. கண்டுபிடித்த பிற்பாடு இந்த பெண் இந்த மானை என்ன செய்கிறது என்று சொன்னால் அழைத்து அந்த சிறு குட்டையில் இருக்கிற அந்த தண்ணீரை அதுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் காட்டுகிறது. காட்டுகிற நேரத்துல இந்த பெண் அந்த மான் என்ன நினைக்கிறது என்று சொன்னால், என்னை இந்த இடத்துல விட்டுவிட்டு இத்தனை தூரமாக அலைந்து எனக்காக தண்ணீர் தேடி வந்த என்னுடைய ஆன்மா எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும், தண்ணீர் தாகத்துல மிகவும் கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது வருந்துகிறது. வருந்தி இந்த மான் சொல்லுகிறது, இப்போ நீ களைப்பாக இருக்கிறாய், இந்த தண்ணீரை நீ கொஞ்சம் எதசி அருந்து என்று சொல்லி அந்த பெண் மானிடத்துல சொல்லுகிறது. இது என்ன செய்கிறது என்றால் வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில அது என்ன செய்கிறது, தண்ணீர் குடிக்கிறது. ஆனால் இது சொல்லுகிறது நீயும் குடி என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்மானுக்கு தெரிகிறது, நான் தண்ணீர் குடித்தால் பெண்மானுக்கு என்ன செய்யாது, பத்தாது. எனவே அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அதுவும் குடிக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டு பேரும் கட்டாயத்தின் பேரில் தண்ணீரை என்ன செய்கிறார்கள், சிறு குட்டையில் இருக்கிற தண்ணீரை அது குடிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் பல நிமிடங்கள் ஆகியும் அந்த தண்ணீர் கொஞ்சம் இருக்கிற தண்ணீர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் வற்றவே இல்லை. அப்போ என்ன இதுல இருந்து புரிகிறது என்று சொன்னால், ஆண்மான் நினைக்கிறது பெண்மான் என்ன செய்யட்டும், குடிக்கட்டும் என்று நினைக்கிறது. பெண்மான் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் ஆண்மான் குடிக்கட்டும் என்று சொல்லி அது என்ன செய்கிறது, அந்த தண்ணீரை விட்டு கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு அந்த மான்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கிய பாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பாசம் தான் ஒரே மாமிசம், இதே தான் ஒரே சரீரம் என்று வேதம் என்ன செய்கிறது, நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த கடைசி காலத்துல எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்க சொன்னதுல பெண்கள் சொன்னதுல எந்த தவறும் இல்லை, ஆண்கள் சொன்னதுல எந்த தவறும் இல்லை. குடும்பம் ஒரு நரகமாகி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இது உண்மை, நிச்சயமா உண்மை என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்யல சுட்டி காட்டுகிறேன். எல்லாருடைய ஆண்களுக்கும் வேதனையாக இருக்கிறது, எல்லா பெண்களுக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது. குடும்பமாக இல்லை, நரகமாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட குடும்பம் ஒரு பரிசுத்த குடும்பமாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லி காட்டுகிறது. அந்த குடும்பத்துல ஒரு அன்பு இருக்கட்டும், விட்டுக் கொடுக்கிற தன்மை இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வரங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும் இருக்கட்டும், ஒரு சமத்துவம் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும் பிறக்கட்டும், சமத்துவம் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும் வரட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில குடும்பங்களில நன்றாக பெண்கள் செய்கிறீர்கள், சில குடும்பங்களில பெண்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் அதிகமாக பிரசங்கித்தரமாக இருக்கிறார்கள், ஆண்கள் அமைதியாக இருக்கிறார்கள். சில இடத்துல ஆண்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, பெண்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இரண்டு பேர் இடத்திலையும் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே சரீரமாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு பயபக்தி உள்ள குடும்பம், ஒரு பரலோக குடும்பம் இந்த உலகத்துல நிஜமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ரெண்டு பேரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு பறவை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த பறவை அது பறந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனை இறகுகள் இருக்க வேண்டும்? 2 இறகுகள் இருக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி ஒரு குடும்பம்
அது பயணித்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் பறகிழந்து சிறகடித்து அது பறந்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அது கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 பேர் இருக்கின்றார்கள். கணவன் மனைவி என்ற அந்த 2 ஒரே சரீரமாக இருக்கிறது. அது பிரிக்க முடியாது. அது ஒரே ரத்தம், அது ஒரே எலும்பு, அது ஒரே மாமிசம். அந்த ஒன்றையும் நான் அதை குறித்து இது அது என்று சொல்லவோ அல்லது இது அது ஒன்றோ நான் சொல்ல வர முடியவில்லை, சொல்ல முடியாது. ஏனென்றால் வேதம் எனக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறது. 2 பேரும் ஒரே மாமிசமாக இருக்கிறபடினாலே ஒரே ஒரு குடும்பத்துல 2 பேரும் சேர்ந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, 2 பேரும் சேர்ந்து அன்பு செலுத்துகிறது, 2 பேரும் சேர்ந்து நற்குணங்களால் உங்களை அலங்கரித்து தேவ சமூகத்துல நீங்கள் விட்டு கொடுத்து அன்பாக இருந்தால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் மிக மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுப்பது ஆணும் கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு பரலோக குடும்பமாக இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? தீர்ப்பு சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் காணப்படலாமா? கணவன் மனைவி ஒரே ஒரு குடும்பமாக, ஒரே மாமிசமாக, ஒரே இனமாக காணப்பட வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நீங்க படுகிற பாடுகள், போராட்டங்கள் உங்க பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிர்காலத்துல பிள்ளைங்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக மாறுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், ஏராளமான குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில என்ன ஏற்படுகிறது என்றால் பிரிவினைகள் ஏற்படுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அப்பாவும் போடுகிற சண்டைகளை பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுல வீராப்பாக காட்டுகிறீர்கள் என்பதை பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய சந்ததி பின் சந்ததி அதற்குள்ளாக மாறிவிடுகிறது. எனவே நீங்க அந்த குணத்தை எல்லாம் உங்க வீட்டுல விட்டுட்டு வரல, நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சா அந்த குணத்தை பயன்படுத்த முடியும். அந்த பயன்படுத்துங்க, நல்ல குடும்பமா வாங்க. ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல ஒரு அற்புதமான நல்ல பயபக்தியுள்ள குடும்பமாய் வாழ்வதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட 2 பேரும் சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவருடைய கரங்களில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.